உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தர ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள். தமிழ்நாட்டில் பாருங்கள், வரிசையாக தென்காசியில் யாருன்னே தெரியாது, பைக்கில் 4 பேர் வந்தாங்க. கண்ணில் தெரிஞ்சவரெல்லாம் பட்டியலினத்தவரை அவங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு 4 சிறார்கள், 4 சின்ன பசங்க 13 வயசு பெண்ணை கெடுத்துட்டாங்க. போச்சோ வழக்கில் கைது. எங்கேயோ ஒரு இடத்துல தகராறில் 2 காரில் பைக்கு மோதி ஒரு பெண்ணு உயிரே இருந்துச்சு. பாருங்க, என்ன பண்ணாலும் இதுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூல காரணம் என்னன்னா அந்த எல்லாம் மது மயக்கத்திலே இருக்கிறது தான். இந்த போதையிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு நம்ம இன்னும் எத்தனை உயிர்களை நம்ம பழி வாங்க போகிறோமோ தெரியல. அது பழி வாங்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு ஒரே முடிவு, இந்த போதையை ஒழிக்கணும்னு வாயில் மட்டும் சொன்னால் பத்தாது. நம்ம இளைஞர் சமுதாயத்தை நம்ம வச்சு, ஏன்னா இப்போ நம்ம கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர் சமுதாயம் நிறைய இருக்காங்க. இவங்களை வச்சு தான் அவங்கள திருத்தணும். அதாவது யானைகளில் பாருங்கள், ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா கும்கி யானைன்னு இருக்கும். அந்த யானையை வச்சு தான் இன்னொரு யானையை அடக்குவாங்க. அந்த மாதிரி இளைஞர் படைகள் ஒரு உறுதிமொழியாக இருக்கும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள்லாம், நாங்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டோம். யார் போதைக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். குறிப்பாக போதை மூலியமாக நடக்கக்கூடிய வன்முறைகளை உயிரை கொடுத்தேன்னு காப்பாற்றுவோம். நமது நாடு நம் கையில். நம்ம நல்ல நாட்டை உருவாக்குறது நமது கடமை. ஏன்னா இன்னைக்கு இந்த போதையை அதான் எந்த சாமி புண்ணியமோ இது வரைக்கும் ஆண்ட கட்சி, அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, ஒரு வேளை திருப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்திருந்தது, இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது அழியறதை தவிர வேற வழியே இல்லை. இந்த கல்கி அவதாரம்னு சொல்லுவாங்களே, இந்த நாடு அழியறதுக்கான அத்தனை இது இந்த கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினது போல நமது அன்பு தம்பி தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதை பேரை கெடுக்கிறதுக்குன்னே, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அதிகாரிகள்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. சதிகார கூட்டத்துக்கு போகிற அதிகார வர்க்கம், சதிகார கூட்டத்துக்கு துணையாக நிற்கிற அதிகார வர்க்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் இந்த ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தப்ப அவங்கெல்லாம் பயனடைஞ்சவங்க, இந்த கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவான், இப்போ எத்தனை விதமாக கெடுக்கணும், எந்த பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு எத்தனை உயிரை வேணாலும் காலி பண்ணுங்கன்னு திட்டம் போடுவாங்க. இதெல்லாம் பொதுமக்களாகிய நாம தான் நம்ம இது பாதுகாப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள் நம்ம கண் முன்னாடி நடக்கும்போது மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை அவங்களை முறியடிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கிறப்ப பேரை கெடுக்கிறதுக்கு வரக்கூடியவங்களாம் என்னதான் செய்கிறது? நாங்கள் ஒரே வழி தான், இந்த போதையிலிருந்து விடுபட்டாவே பாதிக்கு மேலே சரி பண்ணிடலாம். அப்போ போதையிலேருந்து விடுபடுறதுங்கிற சாதாரண விஷயமா? இத்தனை வருஷம் அவன் குடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி அதான் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கே கொள்ளை இங்கே கொள்ளைன்னே அடித்து பழகிட்டாங்க. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுகிறது பார்த்தேன். 120 நாள் தான் ஆட்சி அமைச்சாகுது, அதுக்குள்ளார எப்படிங்க சொல்கிறீங்கன்னு. ஆனால் இப்போ 20 நாள் தான் ஆகுது. புரட்சி தம்பி நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு வார்த்தை தான் பேசுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பேசணும் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் பணம் பணம் பணம், எப்படி கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறது, மக்களை பற்றி சிந்தனையே பண்ணாத ஒரு கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேருமே. அப்போ இதில் பாருங்கள், நேருக்கு நேராக வீடியோவில் அவங்க பேசின இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கொடுமையாக இருக்குது. கனிமொழி அவங்கெல்லாம் பேசுனது பார்த்தா எப்படியெல்லாம் பேசுனாங்க அநியாயத்துக்கு. எங்கள் அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்து எது? டாஸ்மார்க்கை மூடுறது தான், மதுக்கடைகளை மூடுறது தான். என்ன பொய்!
ஏதாவது வார்த்தை அதான் முதல் இந்த மாதிரி பொய்ய சொன்னதுக்கு மாறி மாறி உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எம்எல்ஏ நிற்க மாட்டேன், நான் மந்திரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துணை முதலமைச்சராக வந்து பண்ணாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2014 ஜெயிச்ச பிறகு, வெற்றி அடைஞ்ச பிறகு, இனிமேல் எங்கடா இன்னும் 5 வருஷம் இருக்குது, நம்ம எங்கடா சொல்லிட்டு மாதிரி சட்டசபை நடத்தினார் ஸ்டாலின். அது அண்ணா அறிவாலயத்தில். சரி, இனிமேல் நம்ம எங்கே சட்டசபைக்கு போக போகிறோம்னு அந்த நேரம், அதாவது நேரம் புரட்சித் தலைவர் அம்மா செத்து போன பிறகு இங்கே தலைமை சரியில்லை, ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ ஈஸியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. கைக்கு வந்த பிறகு, ஆட்சி வந்த பிறகு தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குறாரு. அந்த கட்சியில் யாராவது அதை எதிர்த்தாங்களா? எதுக்கல. என்ன காரணம்? கோடிக்கணக்கில் பணம் வருது. குறிப்பாக டாஸ்மார்க்லேயே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிங்கும் போது அவங்கள கையில் பிடிக்க முடியுமா? அப்போ இந்த பணங்கள் அவங்க கண்ணை மறைக்குது, நல்லது பூரா மறைக்குது, மக்களை பற்றி மக்களுடைய நல்ல சிந்தனையே, அந்த மக்களுக்கு நல்லது செய்கிற சிந்தனை மறைக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து அப்போ அதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை விட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இது ரெண்டும் மாறி மாறி கட்சி வந்து இதை பார்த்துட்டு தான் இது வேறு வழி இல்லாமல் அதான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. அப்புறம் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ, எனக்கு உடம்பு சரியில்லை, பிபி அதிகமாகிடுச்சு, என்னால் ஆட்சியை நடத்த முடியாது. ஆனால் சினிமா படத்தில் மட்டும் நடிக்க முடியுது. ஒரு சினிமா படத்தில் நடிக்கக்கூடிய திறமை இருக்குது. உட்காந்த இடத்துல ஒரு ஆட்சி. இப்போ என்ன பண்ணுறாரு நமது தம்பி தளபதி விஜய் அவர்கள்? ஆஃபீஸ் போகிற மாதிரி காலையில் போய் உட்காடுறாரு, நைட்டு வரைக்கும் நிர்வாகத்தெல்லாம் பார்க்குறாரு. கல்குவாரிகள் எத்தனை பிரச்சனை பண்ணாங்க, இது வரைக்கும் டாஸ்மார்க்கில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, இப்போ இவங்கெல்லாம் எப்படி பழைய மின்சார கட்ட இது எதுக்கு அது அதிகமான நேரமாக இப்போ எல்லாம் இந்த மின் தடங்கள் ஏற்படுது, இதெல்லாம் யோசனை பண்ணி கரெக்ட் பண்ணி இதுக்கெல்லாம் திட்டமிடுதல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறாரு. இதில் வந்து ரஜினிகாந்த் பின் வாங்கிட்டார். விடுங்க, அவர் அதை சொல்லி அப்புறம் பிரச்சனையாகி அதை திருப்பி நம்ம கிளற வேண்டாம். அவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒதுங்கினதாகவே இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ இவர் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பித்து முறைப்படி அதுக்கு உறுப்பினர்களை சேர்த்து பக்கவாக பண்ணப்ப எந்த ஆட்சிக்கும் வராதப்பயே அத்தனை கட்சி 21 கட்சி கூட்டணி, 22 பூச்சி கூட்டணி, இருந்தாலும் 6-7 கட்சி கூட்டணி எல்லாம் பண்ணி உங்களை அத்தனை பேர்த்தையும் வீழ்த்தி வந்துட்டார்ல. இன்னைக்கு பிரேமலதா என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட வந்து விஜய் பேசியிருந்தா துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்க. என்ன பிரேமலதா அவங்களுக்கு ஒன்று தாழ்மையாக சொல்லிக்கிறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற நல்ல மனிதர். ஆனால் இந்த சன் நியூஸ்காரங்க, இந்த மாதிரி சன் நியூஸ்னு விடுங்க, எல்லாமே டிவிக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவரை என்னமோ ஒரு போதையிலேயே இருக்கிற மாதிரி காமிச்சு ஒரு நல்ல மனிதனை அநியாயமாக அவர் நட்பு அதை பூராத்தையும் மறக்கடிச்சு விஜயகாந்த் அப்படின்னாவே அவர் போதையில் இருப்பாருங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அல்ல, அவர் இறந்து போன பிறகுதான் தெரியுது அவருடைய நல்லதெல்லாம் எத்தனை புரட்சி தலைவர் வழியில் அவர் செஞ்சிருக்கிறார். அப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது என்ன சொல்லாரு? 2 அமைச்சர்கள் போவாங்க, அப்புறமேலு கூட்டத்தை பார்த்துட்டு 14 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய இதை வச்சுக்கணும்னு சொன்னாங்க சடங்குகளை. கடைசியில் பார்த்தா 14 கிலோமீட்டர் மக்கள் நிற்கிறத பார்க்கவும் அத்தனை அமைச்சரையும் கூட்டிட்டு ஸ்டாலினே போனார். அப்போ புரட்சி கலைஞர் இறப்புக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்த அந்த ஸ்டாலினோட பிரேமலதா அம்மா அவர்கள் போய் கூட்டு வைக்கலாமா? புரட்சி கலைஞருடைய ஆன்மா மன்னிக்குமா? நீங்க பேசுறீங்க உங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும். நீங்கெல்லாம் இனிமேல் புரட்சி கலைஞருங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக தான் அந்த கட்சி. நீங்கெல்லாம் அதான் நம்பர் வந்து அவர் தான், நீங்கெல்லாம் 0, ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது உங்களுக்கு. நீங்க என்னைக்கு போய் திமுக காலில் விழுந்து எம்பி பதவி வாங்கினீங்களோ அதே போலவே 7 வருஷமா கட்சி நடத்திட்டு இருந்த நமது உலக நாயகர் அவரு ஒரு எம்பி பதவிக்கு போய் வாங்கினாரு. எல்லாம் என்ன நடந்தது? கடைசியில் கேட்டால் இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சுட்டாங்கிறாங்க. அப்போ கமலஹாசன் அவர்கள் பேசுனது தேமுதிக கூட்டணி, எல்லா கூட்டணி எல்லாமே பேசுனதெல்லாம் வேலைக்கு ஆகலை. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 பதிவு போட்டு குழந்தைங்க சொன்னதுனால ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எவ்வளோ வார்த்தை ஜாலங்கள். உங்களுக்கெல்லாம் இப்போ சாவு மணி அடிக்கிறதுக்கு தான் மந்திரிகள்லாம் வெள்ளை அறிக்கை விட போகிறாங்க. வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரத்தில் வரும்னு சொல்லப்போ அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டாங்க, எல்லாம் பெரிய லெவலில். இப்போ அவங்க வெள்ளை அறிக்கையை
கரெக்டான முறையில் தமிழக வெற்றி கழக அரசு அதை வெளியிட்டுட்டாங்க. நீங்கள்லாம் வெளியே நடமாடவே முடியாது. உங்களால் நீங்கள் இனிமேல் வந்து வெளியே வந்து பேசுறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவங்க. இது மட்டும் இல்லை, நமது தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டு எகிரிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை எலெக்ஷன் வைங்க 3 கோடி ஓட்டு வாங்குவார். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா உங்களை பற்றி மக்களுக்கு முழுசாக தெரிஞ்சு போச்சு. கல்குவாரியில் எத்தனாயிரம் கோடி அடிச்சிங்க, டாஸ்மார்க்கில் எத்தனாயிரம் கோடி அடிச்சிங்க, மின்சார இது டிரான்ஸ்ஃபார்மில் எத்தனாயிரம் கோடி அடிச்சிங்க. எல்லா விஷயமும் வெள்ள அறிக்கையாக வரப்போகுது. அப்போ நீங்கள்லாம் ஒரு அமைச்சர் அதான் திருச்செந்தூரில் போய் மாஸ்க் போட்டுட்டு போய் ஒரு அர்ச்சகரை கையும் களவுமா பிடிச்சி 4 பேர்த்த பணியிட நீங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வேலையை ஒழுங்காக செய்கிறாரு. அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேசுகிறாரு, ஆஹா ஓஹோ ஒரு என்னத்தை சொல்கிறது. இனிமேல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னாவே அதான் சம்பாதிச்சிட்டீங்க, கோடிக்கணக்கில் கையில் வச்சுருக்கீங்க. இந்த நாட்டை இனிமேலாவது நிம்மதியாக விடுங்களேன். உங்களுக்கு என்ன இது அவங்க நடத்துகிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன் நீங்கள் தேவையில்லாமல் டிவியில் உட்காந்துக்கிட்டு வசம் பாடுறது, அவரை பற்றி பேசுறது, டெய்லி ஒரு வன்முறை நடக்குது, டெய்லி ஒரு பாலியல் கொலை எல்லாமே நடக்குதுயா. அதுக்கு விதை நீங்கள் தானே போட்டீங்க. ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் தானே. அதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதில் மாற்று கருத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்கள் அடித்த கொலை இதெல்லாம் வெளியே வரப்போகுது. எல்லாம் மாற்ற தான் போகிறீங்க. அன்னைக்கு இந்த புரட்சி தலைவருடைய ஆன்மா சந்தோஷப்படும். நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதான் மக்களுக்கெல்லாம் தாழ்மையான வேண்டுகோள். ஆண்ட கட்சிகள் குறிப்பாக அதான் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா, இவங்க 2 பேர்த்தினுடைய இதே பார்க்காதுங்க. செய்தி சேனலே வேண்டாம் நமக்கு. இங்கே தான் நமக்கு தான் செல்ஃபோனில் எல்லாமே வந்துடுது. டிவியில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறத பார்த்தா சங்கடமாக இருக்குது. நம்ம நாடு எங்கே போய் முடியுமோங்கிறதே தெரியல. அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தம்பி தளபதி விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை சொன்ன மாதிரி இது இவங்களுடைய ஊழலை வந்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும். இவங்க வெளியில் வாரதுக்கே இவங்கெல்லாம் ஒரு தகுதி இல்லாதவர்கள்ங்கிறத வெளியே கொண்டு வரணும். இந்த டாஸ்மார்க்கு இந்த விஷயத்தில் அது குறிப்பாக போதையில் செய்கிறவங்க பூராமே கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுவும் சொன்ன மாதிரி 3 மாதம் 2 மாதத்துலேயே தீர்ப்பு சொல்லி தூக்கில் போடுறவங்க தூக்கு போட்டுருணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும். இல்லை என்றால் இந்த போதையில் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே கடுமையான தண்டனைகள் கொடுக்கலைன்னா நம்ம நாட்டை திருத்த முடியாது. இதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கணும். மக்கள் பூரா உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தளபதி அவர்களுடைய ஆட்சி நல்லா நீண்ட நாள், நல்லா நீண்ட வருடங்கள் இது யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அதனால நீங்கள் உங்களுடைய அறிக்கைகளை தைரியமாக தாராளமாக மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. எல்லா எம்எல்ஏக்களும் அற்புதமாக பாருங்க. ஒரு அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறார், சாதாரண மனிதர். பார்க்கும்போது நான் டிவியில் பார்த்தது சொல்கிறேன். அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு சாதாரணமாக. இன்னும் 2 வாரத்தில் இதை பற்றிலாம் தகவல் வந்துடுது. இந்தந்த காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனை நடக்குது, இந்தந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி டீல் பண்ணியிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வெள்ளை அறிக்கையாக போயிடுறோங்கன்னா அவங்கெல்லாம் சாதாரணமாக, அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண மக்களாக தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அரசியல் வேற, இனிமேல் பார்க்க போகிற அரசியல் வேற. அதனால நம்ம மக்களாகிய நாம் இதை உணர்ந்து நம்ம வந்து அதான் எந்த அளவுக்கு இப்போ மின்சாரத்தை சீக்கிரமாக வெய்ய நேரம் ஒவ்வொரு வீட்டிலையும் 1க்கு 4 பங்கு 5 பங்கு மின்சார கட்டணம் ஏகுறோம். எல்லாமே மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்தணும். அதே போலவே நான் ஏற்கனவே பலமுறை ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், எல்லா டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இருக்க பாரை மூடணும். இந்த பார் இருந்தால் அவன் தண்ணி அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அத்தனையும் பண்ணுறான். பாட்டிலை வாங்கிக்கோ, எங்கேயோ போய் வீட்டில் உட்காந்து குடி, வெளியில் பிடிச்சி குடித்தா 10,000 ரூபா 20,000 ஃபைன்னு சொல்லணும். வெட்ட வெளியிலலாம் பார்க்குறேன், ரோட்டில் இருந்து குடிக்கிறாங்க. சினிமா தேட்டரில் உட்காந்து குடிக்கிறான் ஒருத்தன். கேட்டால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கலந்து வச்சுக்கிறான், குடிச்சிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் டெஸ்ட்டு வந்து பைக்கில் போகிறவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொது இடங்களில் கூடுறவங்களையும் அவங்கள வாயை ஊத சொல்லி அவங்கள தக்க தண்டனை கொடுக்கணும். இது போதையை வந்து அதான் அவன் வீட்டில் அவனுக்கு அந்த போதைக்கு அடிமையானவன்
வீட்டில் போய் அவன் தண்ணி அடிச்சுட்டு யாருக்கு எந்த தொந்தரவும் படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலம் அவன் வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்காம கண்டிப்பாக நம்ம இந்த குற்றங்களை சரி செய்யவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தயவு செய்து இந்த டாஸ்மார்க்கு அருகில் உள்ள இந்த பாரை மூடணும். அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள்லாம் கடுமையான முறையில் வேலை கஷ்டமாக நம்ம அவங்க பார்த்தா அதான் ஒரு எந்த பந்தாவும் இல்லாமல் போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை எம்எல்ஏக்களும். ஆனால் எம்பி பூரா இன்னைக்கு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி நமக்கு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த எம்பி இந்த மாதிரி நான் செய்கிற ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கிறான்னு அதுவும் பப்ளிக்காக வெள்ளை அறிக்கை விடுங்க. அப்போதான் இவங்கெல்லாம் அடுத்த தடவை இனிமேல் இந்த கட்சியில் சார்பில் இவங்க ஓட்டு கேட்கறதுக்கு வெளியே வரக்கூடாது. 200 கோடி பண பரிமாற்றத்தில் திகார் ஜெயிலில் இருந்த கனிமொழியெல்லாம் இங்கே நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அந்த பணம் கொடுத்து பணத்தினால ஜெயிச்சாங்க. அது அந்த நிலைமை மாறணும். ஓஹோ, நம்ம பணம் கொடுத்து ஜெயிச்சிடும், இந்த பணத்தினால எதையும் காரியம் சாதிக்கலாங்கிறத ஒட்டச்சி எடுத்தார் தளபதி. அதை அப்போ நீங்கள் இந்த ஒருத்தங்க கொள்ளைக்காரன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, எவ்வளோ காசை கொள்ளடிச்சிட்டு தைரியமாக எம்பி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுட்டு அங்கே போய் பாராளுமன்றத்தில் வாய்க்கிலேயே பேச வேண்டியது பெரிய உலகமாக உத்தமி மாதிரி. என்னையா உலகம் இது? நம்ம போடுற ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டை ஒழுங்கான முறையில் போட்டோம்னா நம்ம எவ்வளோ நல்ல காரியங்கள் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காசு வாங்காமல் 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கோம். 4.5 கோடி மக்கள்ல அவங்க பர்சன்டேஜ் கணக்கு பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, தேவையில்லை. நல்லவங்க கெட்டவங்க, நல்லவங்க தம்பி தளபதி விஜய் அவர்கள், கெட்டவங்க ஆண்ட கட்சிகள். அப்போ அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். மக்கள்கிட்ட நாங்கள் தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம். கல்குவாரியில் இவ்வளோ அடி ஆழந்தான் அதை பள்ளத்தை நோண்டுன்னு இருக்கும்போது அதிகமாக நோண்டி இது பண்ணதுக்கு வெறும் ஃபைனு 500 கோடி 200 கோடி போட்டால் பத்தாது. அவங்க சொத்தை பூரா பறிமுதல் பண்ணணும். இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த அரசாங்கத்தில் அப்போ யார் மந்திரியாக இருந்தாங்க அவங்க மேலே தண்டனை கொடுக்கணும். இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதுக்கு கோர்ட்டில் நிறுத்தணும். ஒரு அநியாய ஊழல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாசில்தார் ஆபீஸ் பூந்து வெட்டினாங்க. அது மணல் கொள்ளையை தடுத்ததுக்கு எனக்கு எந்த ஊருன்னு சொல்ல தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடந்ததா இல்லையா? மணல் கொள்ளையை தடுத்த போலீஸ்கார மேலே வண்டியை ஏற்றுறது என்னையா? அப்போ பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க. அந்த செத்து போனார் அந்த தாசில்தார் குடும்பம், செத்து போனான அந்த போலீஸ்காரங்க, அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருந்தது இல்லை? அவங்களுடைய நிலைமை என்ன? அப்ப ஒரு பணம் கையில கத்தே வருதுன்னா எத்தனை கொலை வேணாலும் செய்யலாம். யாருமே தெரியாது அந்த பட்டியலின மக்களை இப்ப எவனோ வெட்டினானுங்க. எதுக்கு வெட்டினா? ஏன் வெட்டணும்? இதெல்லாம் பாருங்க. எல்லாம் இந்த எது பண்ணாலும் சரி, இப்ப இந்த இருக்கிற ஆட்சியை நீடிக்க விட்டோம்னா நமக்கு பேராபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஆண்ட கட்சிகள் முடிவு பண்ணிட்டான். இப்ப அவன் கையில் லட்சக்கணக்கான கோடி இருக்கு. ரவுடிங்க கையில காசு கொடுத்து எதை வேணாலும் பண்ணுவான். பொதுமக்கள் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப இதெல்லாம் உணர்ந்தா போதும். எத்தனை தடவை எலெக்ஷன் வந்தாலும் விஜய்க்கு தான் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா அவங்க அடங்குவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பாதுகாப்பா இருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்ல தான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஐயோ மோசமானவங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஏன் நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு அந்த பண வெறி, போதையும் தடுக்கிறாங்க, லஞ்சத்தையும் வெளியே கொண்டு வராங்க. ஒரு பக்கம் நம்மளை அரசு பண்ணிடுவான், ஒரு பக்கம் வருமானம் போச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு நல்ல செய்தி பார்த்தேன். டாஸ்மார்க்ல ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த இடத்துல எல்லாம் குறைச்சாச்சு, தீர்ந்து போச்சு. இவனுங்க பூரா கதை முடிஞ்சது வச்சு ஆண்ட கட்சிகள், உரிமையாளர்கள் டாஸ்மார்க்ல இதெல்லாம் மாற்றணும். அதான் திருப்பி என்னன்னா, எங்க சுத்தினாலும் அந்த டாஸ்மார்க்குங்கிற ஒரு இதை சரி பண்ணிட்டோம்னா தமிழ்நாடே சரியாயிடும். புரட்சி தலைவர் பல்லாண்டு வாழ்களை ஒரு பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். இந்திய வரைபடத்தை பின்னாண்ட ஒரு மனுஷன் படத்தை வரைஞ்சிட்டு இந்திய வரைபடத்தை கிழிச்சுடுவார். உடனே அவங்ககிட்ட அந்த பெண்கள் கையில் கொடுத்து இதை இந்த வரைபடத்தை சேர்த்த முடியாது. ஒரு மனுஷனை வரைஞ்சனே சேர்த்துங்க. ஒரு மனுஷன் திருந்த இந்தியாவே அதை பின்னாடி திருப்பி போட்டால் இந்திய வரைபடம் தெரிகிற மாதிரி
டாஸ்மார்க்குங்கிற ஒன்றை திருத்தினோம்னா போதும், நமக்கு பல விஷயங்கள் நம்ம நாடு நிம்மதியாக இருக்கும். அப்போ அந்த டாஸ்மார்க்கில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும். டாக்டர் என்ன சொல்கிறாரு, மதுக்கு அடிமையான உடனே நிறுத்தினா நீ செத்து போயிடுவாடா, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு. அப்போ வீட்டில் அவன் குடித்தான்னா அவனுக்கு நம்ம பிள்ளை இருக்குது, நம்ம பையன் இருக்கிறான், அம்மா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம அந்த எண்ணம் வரும். இவன் தனியாக போய் எங்கேயோ போய் குடிக்கிறான், வண்டி எடுக்கிறான், வார வழியில் எங்கே எது கிடைச்சாலும் அது மேயறான். இது எப்படி நாடு நல்லா இருக்கும்? அப்போ அவங்களுக்கு டாஸ்மார்க்கு இந்த வருமானத்தினால தான் நம்ம இந்த தமிழ்நாடு ஓடணும்னா அந்த ஓட்டமே தேவையில்லை. நாங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரி செலுத்துகிற மாதிரி டாஸ்மார்க்கை மூணுனதுனால வசதி உள்ளவங்களாம் ஒரு வீட்டுக்கு 500 ரூபா கொடுனா கொடுப்பாங்க. நாங்கள் டாஸ்மார்க்கை மூடிடுறோம் முற்றிலுமாக, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறோம், அதனால வருஷத்துக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது. இந்த பணத்தை இப்படி சொல்லி 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா கூட எல்லாம் ஏற்றுக்குவோம். எந்த காரணமும் இல்லாமல் இத்தனை ஆயிரம் கோடி கல்குவாரியில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் இந்த 5 வருஷம் மட்டும் தனியாக 5 லட்சம் கோடியை கடனை வாங்கி ஏற்றி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு மட்டும் தனியாக மன்னிப்பு கேட்டு காலில் விழுகணும். ஒவ்வொருத்த காலையும் தமிழ்நாடு மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். 5 லட்சம் கோடிங்கிறது சாதாரணமாயிடுச்சா? வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி டாஸ்மார்க்கில் மட்டும். ஏன்னா பாதி சரக்கு தான் பில்லு, பாதி சரக்கு பில்லே கிடையாது. அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள்லாம் அவன் நினச்சா அவன் அவ்வளோ காசு பார்த்துட்டான், இப்போ காசு பார்க்க முடியல. ஒருத்தன் 10 ரூபாய்க்கு பாட்டில் சேர்த்து கேட்டதுனால ஒரு கடையில் அடிச்சிருக்கான், செருப்பு எடுத்து அடிச்சிருக்கான் ஊழியர். ஏன்னா சம்பளம் வாங்குற இல்லடா, என்ன மயத்துக்கடா அப்படின்னு. அப்போ மக்களும் இப்போ குடிகாரர்கள் கூட கொஞ்சம் திருப்பி அடிக்கிறான். ஆனால் இதை நான் வரவேற்கலை, அடித்தடிக்காக நான் சொல்ல வரல இந்த வார்த்தையை. அப்போ இத்தனை ஆயிரம் கோடியை சம்பாதிச்சுட்டு 5 லட்சம் கோடியும் எக்ஸ்ட்ரா கடனையும் வச்சுட்டு இப்போ தம்பி தளபதி கையிலேருந்து ஆட்சி வந்திருக்கு. அப்போ இதை எவ்வளோ தூரத்துக்கு அவர் யோசனை பண்ணி எது செய்யணுமா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரா? அவர் தமிழக அரசனுடைய நல்ல வழியில் கொண்டு போகணும்னு பார்த்துட்டு இருப்பாரா? நாம தமிழக மக்களுக்கு எதிரான நல்லது செய்ய முடியும்னு பார்ப்பாரா? உட்காந்து பேட்டி கொடுக்கணுமா? மக்களே பார்த்துக்குங்க, இன்னும் பல விஷயங்கள் அப்பப்போ வெளியே வரும். வர வர என்னால் எனக்கு தெரிந்த நான் இத்தனைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொதுவான கருத்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு நடைமுறைக்கு நமக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர்றது, நான் எனக்கு பதில் வருது, எனக்கு நண்பர்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பெரும்பாலும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை மட்டும் நமது தம்பி தளபதி விஜய் அவர்கள் நம்ம கண்காணிப்போட இருந்து விழிப்புணர்ச்சியோடு இருந்து நம்ம தமிழக மக்களை காக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோரும் புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம், ஏழை எளிய மக்கள். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.